காணொலி வாயிலாக அண்ணன் உதயநிதி அவர்களுக்கு ஒரு கேள்வி. நீங்கள் செங்கலை கொண்டு வந்துட்டு எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வாக்கு கொடுத்தாங்களே, இதை கட்டியாச்சான்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டீங்களே. இந்த ஒரு செங்கலை காமிச்சு உங்களை பார்த்து கேட்குறேன், கொஞ்சம் கூட உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா? மத்திய அரசாங்கம் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்து 2 வருஷமாச்சு. ஆனால் இந்த தமிழ்நாட்டு அரசாங்கம், இந்த திராவிட மாடல் அரசு இது வரைக்கும் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுறதுக்கு இடம் ஒதுக்கி தரவில்லை. இதுதான் உண்மை. ஏன் தரல? உங்கள் கட்சிக்காரங்க கொள்ளையடித்து, மக்கள் வரி பணத்தில் கொள்ளையடிச்சு பெரிய பெரிய ஆஸ்பத்திரிலாம் கட்டி வச்சிருக்காங்களே. அங்கெல்லாம் வந்து வியாபாரம் நடக்காமல் போயிடும். எய்ம்ஸ் மருத்துவமனை வந்துருச்சுன்னா தமிழ்நாட்டு மக்கள் இலவசமாக மருத்துவத்தை பெற்று உங்களுக்கு வியாபாரம் எல்லாம் போயிடும் சொல்லிட்டு இது வரைக்கும் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுறதுக்கு இடம் தராமல் இருக்கீங்க. இதுதான் உண்மை. அதுக்கு ஒரு பதிலை சொல்லுங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த நீட் தேர்வுக்கான ரகசியத்தை சொல்லுங்க. நீட் தேர்வை பற்றி பேசலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஏஆர் பாஷா. செங்கல் நிதி என்று அழைக்கப்பட்ட அண்ணன் உதயநிதி அவர்கள் இன்று முதல் முட்டை நிதி என்று அழைக்கப்படுவார் அப்படின்னு நான் சொல்லலைங்க, தமிழக மக்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டிலேயே மிக சிறந்த தத்தி யாரு அப்படின்னா நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சரும் நமது தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் ஒரு மகனாருமான உதயநிதி அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி சத்தியமா நான் சொல்லலைங்க. அவர் இந்த பேசின காணொலியை பார்த்து அதில் மக்களே பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் மிக சிறந்த தத்தி உதயநிதி அவர்களே அப்படின்னு சொல்லி அதிலே போட்டிருக்காங்க. நான் சொல்ல கிடையாது. அதே மாதிரி அண்ணன் உதயநிதி அவர்கள் ஒரு 3 வருடத்துக்கு முன்னாடி சட்டசபை தேர்தல் வரும்போது ஒரு செங்கலை தூக்கி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஒரு தவறான ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் ஓட்டு வங்கி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு கேவலமான ஒரு அரசியல் பண்ணாரு. அதுதான் இந்த நீட் ரகசியம். இது வரைக்குமே நீட்டுக்கான ரகசியம் எதுவுமே சொல்ல கிடையாது. அதுக்கப்புறமேட்டு நீட் ரகசியம் முடிஞ்சு எய்ம்ஸ் மருத்துவமனை அரசியல் பண்ணியாச்சு, சனாதனம் பண்ணியாச்சு. இப்போ வந்து முட்டையை தூக்கிட்டு வந்துட்டார். பாராளுமன்ற தேர்தல் வந்தோடனே முட்டையை தூக்கிட்டு வந்து இந்த மாதிரி முட்டை மதிப்பெண் வாங்கினா நீட் எக்ஸாமில் போதுங்கிறாங்க. இதெல்லாம் வந்து சரியா தவறான ஒரு தவறான விளக்கத்தை மக்களிடையும் தமிழ்நாட்டு மாணவிகளிடையும் ஒரு விஷத்தை பதிவு பண்ணுறது தான் தொடர்ந்து வேலையா இருக்கு. அதே மாதிரி அண்ணன் உதயநிதி அவர்களே இத்தனை நாள் வரைக்கும் நீட் எக்ஸாம் ரத்து செய்கிற ரகசியம் சொல்றேன். என்ன ஆச்சு அந்த ரகசியம்? இது வரைக்கும் அந்த ரகசியத்துக்கான கேள்விக்கான பதிலே இது வரைக்கும் வரல. அதுக்குள்ளார ஒரு முட்டையை தூக்கிட்டு வந்து இத்தனை நாள் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? நீட் தேர்வு மாணவிகளுக்கு மிகவும் கடினமாக உள்ளது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனால் ஒரு நாள் கூட மாணவிகள் அப்படி மாணவிகள்கிட்ட நீங்களே இந்த காணொலி பார்க்குற ஒவ்வொரு நபரும் அந்த நீட் எக்ஸாம் படிக்கின்ற மாணவர்கள்ட்ட கேளுங்க. ரொம்ப எளிமையான எக்ஸாம் தான் நீட் எக்ஸாம். நானே தனிப்பட்ட முறையில் அங்கே படிக்கின்ற இஸ்லாமிய குழந்தைகள்ட்டையும் கிறிஸ்தவ குழந்தைகள்ட்டையும் நான் கேட்டிருக்கேன். அதுக்கு அவங்க கொடுத்த பதில் ரொம்ப எளிமையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது உண்மையான ஒரு விஷயம். உங்களால் ஏகப்பட்ட மாணவிகளின் உயிர் பறி போயிடுச்சு. நீங்கள் கொடுக்கின்ற தப்பான வாக்குறுதிகளை மனசில் வச்சுக்கிட்டு ஒரு சில பேர் ஒரு தவறான முடிவுகள் எடுத்துக்கிறாங்க. தயவு செய்து இது போன்ற உங்களுடைய அரசியலுக்காக மாணவிகளின் உயிரை பணைய வைக்காதீங்க. அண்ணன் உதயநிதி அவர்களே, இந்த முட்டையை கொண்டு போயிட்டு நீங்கள் இந்த உங்கள் கவர்மெண்ட் நடத்துறதுக்கு கொள்ளையா அடிச்சிட்டு இருக்கீங்களா? டாஸ்மாக்னு ஒரு சாராய கடை வச்சு நான் கவர்மெண்ட்டை வச்சு நடத்தி அதில் கொள்ளையா அடிச்சிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? அதில் ஒரு முட்டை குடிக்க வரவங்களுக்கு அந்த ஒரு முட்டையை கொடுத்துருந்தா கூட அவங்களாவது உடம்பு தேடி இருக்கும், உங்கள் கஜானாவும் நிரம்பி இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு இந்த முட்டையை கொண்டு வந்துட்டு கொஞ்சம் கூட வைக்கமே இல்லாமல் இவ்வளோ பெரிய மீட்டிங் எல்லாம் முட்டையை காமிச்சிட்டு அதை வச்சு ஒரு டாபிக் வச்சு பேசுறீங்க பார்த்தீங்களா? ரொம்ப அருமை. அதனால தான் உங்களை வந்து மிக சிறந்த தத்தின்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் சொல்கிறாங்களோ என்னவோ தெரியல. தமிழ்நாட்டில் தீர்க்க வேண்டிய பிரச்சனை, மக்கள் பிரச்சனை எவ்வளவோ இருக்குது. ஆனால் இன்னைக்கு இந்த திராவிட மாடல் அரசுக்கு அந்த தமிழ்நாட்டு பிரச்சனைலாம் தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனை போயிடுச்சு. எப்படி மக்களை திசை திருப்பலாம்? நீட்டை பற்றி எப்படி தவறான கருத்து சொல்லலாம்? எய்ம்ஸ் மருத்துவனை பற்றி எப்படி தவறான சொல்லலாம்? பாஜக கொடியெல்லாம் எங்கெங்கெல்லாம் எடுத்து குடி வைக்க விடாமல் தடுக்கலாம். இதுதான் உங்களோட முக்கிய குறிக்கோளாக இருக்குது. அண்ணன் உதயநிதி அவர்களே, முத்தமிழ் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு உழைத்து நாடு முன்னேறி இருக்கோ இல்லையோ, ஆனால் உங்கள் குடும்பம் நல்லா முன்னேறி இருக்கு. இன்னும் எத்தனை காலத்துக்கு மக்களோட வாழ்வாதாரத்தில் இப்படி? அண்ணன் உதயநிதி அவர்களுக்கு இறுதியாக ஒரு அன்பான வேண்டுகோள். நீங்கள் எவ்வளவுதான் பொய் பரப்பினாலும் சரி, குட்டிக்காரன் அடித்தாலும் சரி, இல்லை பல்ட்டி அடித்தாலும் கண்டிப்பாக வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் திமுக படுதோல்வி அடைய தான் போகிறது. ஏன்னா உங்களுடைய உண்மையான முகத்தை தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாங்க. விடியல் தரேன்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கையெல்லாம் இருண்டு போனது தான் மிச்சம். நன்றி, வணக்கம்.